கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மீது மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், இந்த புகாரில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள். மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வாஞ்சிநாதன் என்கின்ற வழக்கறிஞர் தற்போது ஆந்திராவினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் மீது ஒரு பரபரப்பு புகார் மனுவை அளித்திருக்கிறார். அந்த மனுவில் அவர் பல்வேறு கடந்த 20 ஆண்டுகளாக வழக்கறிஞராக தமிழ்நாட்டில் பல்வேறு சமூக போராட்டங்களில் ஈடுபட்டு வழக்கு தொடுத்து சமூக பணியில் ஈடுபட்டு வருகிறேன் என்றும், நேற்றைய தினம் சமூக ஊடகங்கள் மற்றும் செய்தித்தளங்களில் வெளியான செய்தி அறிந்து அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருப்பதாகவும், ஆந்திரா மாநிலத்தின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் என்ற நடிகர் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்கள் குறித்து இஸ்லாம் கிறிஸ்தவ மதங்கள் குறித்தும் கடும் வெறுப்பை விதைக்கும் விதமாக சமூக பதட்டத்தை உருவாக்கி சமூக நல்லிணத்தை கெடுக்கும் வகையில் பேசியிருக்கிறார். நேற்றைய தினம் தமிழர்கள் இங்கு இருப்பதால் தமிழிலேயே பேசுகிறேன், தமிழகத்தில் உள்ள ஒரு இளம் அரசியல்வாதி என்ன கூறினார் தெரியுமா? சனாதனம் தர்மம் ஒரு வைரஸ், அதை கூண்டோடு அழித்திட வேண்டும் என பேசியிருந்தார். இதே போல் ஒரு கிறிஸ்தவத்தையோ இஸ்லாத்தையோ நீ பேச முடியுமா? நாங்கள் என்ன இழுச்சவாயர்களா? நல்லவர்களை கையாளாகாதவர்கள் என இவர்கள் நினைத்து விட்டனர். வேற்று மதத்தை தவறாக பேசினால் பலர் வரிந்து கட்டி கொண்டு வருகிறார்கள். இந்து மதத்தை யாராவது தவறாக பேசினால் யாரும் வாய் திறக்க மாட்டார்கள். இது ஏன்? இயேசு மற்றும் அல்லாஹ் குறித்து தவறாக பேசினால் நாட்டை தீ வைத்து கொளுத்துகிறார்களே. நாங்கள் ராமரையோ கிருஷ்ணரையோ எழுமலையானையோ தவறாக பேசினால் கொந்தளிக்க கூடாதா எனவும் பவன் கல்யாண் பேசியதை குறிப்பிட்டு மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாநகர காவல் ஆணையர் லோகநாதனை சந்தித்து தற்போது மனு அளித்திருக்கிறார். இந்த பேச்சிற்கு எதிராக அவர் குறிப்பிட்ட, அதாவது இந்திய தண்டனை சட்டம் பாரதிய நியாய சங்கீதா 2023 பிரிவு 196(1)A பிரிவின்படியும் அதே போல 352 கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும். ஆந்திரா துணை முதல்வர் மற்றும் நடிகர் பவன் கல்யாண் பேச்சு இரு மாநில மக்களிடையே பகையை உருவாக்கி பதற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு மத மக்களிடையே மத கலவரத்தை தூண்டும் விதமாக உள்ளது. எனவே அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட மனுவை உள்ளிட்டதை குறிப்பிட்டு தற்போது புகார் மனு குறித்து அளித்திருக்கிறார் பவித்ரா. தற்போதைய தகவலுக்கு நன்றி அருண்.